Hello friends, welcome back to our channel Mika's Dairy. நம்ம இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே பொங்கல் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே சக்கரை பொங்கல் தான் ஞாபகம் வரும். ஆனால் இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட்டாக கல்கண்டை யூஸ் பண்ணி க்ரீமி அண்ட் மில்கியாக கல்கண்டு பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு வெசல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது ஊறுற கேப்பில் நம்ம கல்கண்டு சிரப் செய்யணும். அதுக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு கல்கண்டு ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்மளுக்கு கல்கண்டு எல்லாமே கரையணும் இந்த அளவுக்கு. ஸோ இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு வாட்டர், 1 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் தண்ணியிலேயே அரிசியை வேக விடுவாங்க. பட் நம்ம பாலில் வேக விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு க்ரீமியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கிறேன். அதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கேஷ்யூஸ், கொஞ்சம் ரைசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ரைஸ் குக்கர்லேயும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரைஸ் நமக்கு நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம கேண்டி சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். கல்கண்டு வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அதில் ஒரு 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஆட் பண்ண கேண்டி சிரப் எல்லாமே பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுதான் நமக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு கல்கண்டு பொங்கல் கிடச்சிருக்குன்னு. இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு எல்லாருமே கல்கண்டு பொங்கல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் சாஃப்ரான் வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சர்வ் பண்ணியிருக்கிறோம். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.